சுவாமியை காப்பாற்ற உயிரையே கொடுத்த பக்தி. காட்டுக்குள் அந்த இரவு அமைதி ரொம்ப ஆழமாயிருந்தது. சபரிமலைக்கு போகும் பாதை, சின்ன விளக்கு ஒளி மட்டும். மலையும் மரங்களும், அவைகளுக்குள்ளே ஒரு அதிர்வு. அந்த இடத்துல ஐயப்பன் இருக்கிறார்னு பக்தி. அந்த நாள்ல கோயிலுக்குள்ள இருந்த ஐயப்பன் விக்கிரகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு பக்தனுக்கு கனவு வந்தது. கனவுல சுவாமி சிரிக்கல, எதுவும் பேசல. ஆனா அந்த கண்கள் என்னை காப்பாற்றுவியான்னு கேட்டா மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலை அந்த பக்தன் கோயில் வாசலுக்கு வந்தார். சாதாரண மனுஷன்தான், பெரிய வீரன் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, என் சுவாமிக்கு ஆபத்துனா இந்த உயிர் துச்சம். அப்போதுதான் அந்த கூட்டம் வந்தது. கோயிலுக்குள் புகுந்து சுவாமியை அவமதிக்க சில பேர் முயற்சி பண்ணினாங்க. அந்த நேரம் யாரும் முன் வரல. ஆனா அந்த ஒரே பக்தன் முன்னால வந்து நின்னார். அவனோட குரல் நடுங்கல, கண்களில் பயம் இல்ல. இந்த இடத்துக்கு வர உங்களுக்கு அனுமதி இல்ல. முதல்ல என்னை தாண்டிதான் போகணும். அவங்க சிரிச்சாங்க, அவமதிச்சாங்க, அடி விழுந்தது. ஆனா அந்த பக்தன் ஒரு அடி கூட பின் செல்லல. அந்த கடைசி நொடி அவர் மனசுல ஒரே ஒரு வார்த்தை, சுவாமி, நான் உங்களை காப்பாத்திட்டேன். அந்த இடத்திலேயே அவர் கீழே விழுந்தார். அடுத்த நிமிடம் காடு முழுக்க ஒரு அதிர்வு. காற்று வேகமா வீசியது, விறகுகள் தானா அணைந்தது. அப்போதான் அனைவரும் உணர்ந்தாங்க, ஐயப்பன் வந்துட்டார். கோயிலுக்குள்ள ஒரு தெய்வீக ஒளி. கண்கள்ல கோபம் இல்லை, ஆனா நியாயத்தின் கனல். அந்த பக்தன் உடலை பார்த்து சுவாமி மனசுல சொன்னார்னு பக்தர்கள் நம்புறாங்க. உன்னை காப்பாற்ற நான் வந்தேன், ஆனா என்னை காப்பாற்ற நீ உயிரையே கொடுத்துட்ட. அந்த நாளிலிருந்து அந்த இடம் பக்தியின் சின்னமாயிடுச்சு. பெயர் தெரியாத பக்தன், ஆனா ஐயப்பன் மனசுல என்றும் உயிரோட இருக்கிற பக்தி. சுவாமியை காப்பாற்ற உயிர் தேவையில்லைன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான ஐயப்பன் பக்தன். சுவாமியே சரணம் ஐயப்பா.